அல்லேலூயா. அதனாலதான் அழகா சொல்லுவார் எசேக்கியேல்ல, ஸ்தோத்திரம், ஆமென். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். பெரிய மலையை பார்த்து சொல்றாரு, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், ஆமென். செருபாபேலுக்கு முன்னாக நீ சமபூமி. கையை தட்டுங்க, ஆமென். செருபாபேல்னா துதிக்கிறவன் அர்த்தம். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. துதிக்கிறவனுக்கு முன்னாடி நீ யாரு? சம பிளைன், 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 அந்த சாதாரண சமபூமி. யாரை பார்த்து சொல்றாரு? பெரிய பர்வதத்தை, மலையை பார்த்து சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப ரெண்டாவது, தேவ பிள்ளை பிரச்சனையை பார்த்து நிக்கணும், ஓடக்கூடாது. ஆமென். மூன்றாவது, ஒரு தேவ பிள்ளை துதிக்கிறவனா இருந்தா அவனை எந்த பிரச்சனையும் மேற்கொள்ளாது, அவனால எந்த பிரச்சனையும் மேற்கொள்ள முடியும். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இதுதான் நம்ம இதுவரையிலும் பார்த்திருக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை அவருடைய அன்பினாலே. தேவன் எனக்குள் இருக்கிறார், எனக்கு பிரச்சனைக்கு தேவையான அன்பை அவர் கொடுக்கிறார். அவர் சமூகத்துல நான் அமரும் போது அந்த அன்பினாலே நான் பிரச்சனைகளை ஜெயிக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். அப்படி ஜெயிக்க நீங்க ஆரம்பிச்சிருக்கணும். இந்நேரம் உங்களுக்கு முன்னாடி பிரச்சனை நிக்க முடியாது, ஓடி இருக்கணும். நீங்க எதை பிரச்சனையா பாக்குறீங்களா உங்க வீட்டுல, அதெல்லாம் முன்னாடி நிக்காம ஓடணும். அப்பதான் நீங்க தேவ அன்பை ருசிக்கிறீங்க, அவருடைய பிரசன்னத்தை உணர்றீங்க, தேவன் உங்களை நடத்துறார் என்பதை அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் எதுவுமே இல்லாம ஆமேன்னு சொல்லிட்டு போனா ஒரே ஆமேன் தான். அது ஒண்ணும் இல்லாம ஆமேன்னு சொல்லினா பிரயோஜனம். ஆமேன், ஸ்தோத்திரம். பேருக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாங்க பிரயோஜனம், அனுபவிக்காம ஏதாவது யூஸ் இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாத்தையும் அனுபவிப்பதற்காக தானே அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒண்ணுமே அனுபவிக்காம வாழ்ந்தது இது வரைக்கும் எப்படி வாழ்ந்தோமோ அதே மாதிரியே வாழறதுக்கா? வாழ்ந்தது சாவர வரைக்கும் ஒரே மாதிரி வாழ்ந்து சாவறதுக்கா? அதனால நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நீங்க ஜெயிக்க ஆரம்பிக்கணும். அதை பிராக்டிஸா கொண்டு வந்தா தான் முடியும். ஒவ்வொரு நாளும் காலையில் நான் சொன்னேன், இன்னைக்கு நாளில் ஜெயிப்பதற்கான அன்பை என்னுடைய இருதயத்துல ஊற்றுங்கப்பான்னு ஆரம்பிக்கணும் நாளை. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. முடிக்கும் போது நீ கொடுத்த முடிய அன்பினாலே எனக்கு வந்த சவால்களை நான் ஜெயித்ததுக்காய் நன்றின்னு ஜெபிச்சு முடிக்கணும். ஆமென். நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி முடிக்கணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நாம் ஜெயிச்சிருப்போம் கண்டிப்பா, நமக்கு தெரியாது, தெரியாமலே ஜெயித்து கொண்டே இருப்போம் ஒரு சைடுல. என்ன செய்யறது நம்ம கிடையாது, நமக்குள்ள இருக்க ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ரைட். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். நீங்க சொல்லும்படியாய் ஆவியான சொன்ன காரியம், இப்ப நம்ம ஜெயம் பெற்ற வாழ்க்கையில முன்னேறி கொண்டிருக்கிற போது நாம் ஒரு சில தவறுகளை செய்யக்கூடாது. ஆமென். இது யோசுவா செஞ்ச மாதிரி. இப்ப யோசுவா ஜனங்களை யோர்தானை கடந்து நடத்தி கொண்டு வருகிறார். வழியில பார்த்தா எரிகோ. ஆமென். எரிகோவை பார்த்த உடனே யோசுவா என்ன பண்ணார்? அவரே டெசிஷன்